நைட்டு தூங்கிட்டே இருக்காரு சேதுவோட அப்பா. அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கத்துறாரு. ஜெயிலில் என்ன நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிறாரு. என்னங்க ஆச்சு, உங்களுக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அவங்க ஒய்ஃபு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. எல்லாருமே ஓடி வராங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஒன்றும் இல்லை, நான் வந்து ஜெயிலில் நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்தேன், அதனால் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா சொல்கிறாரு. அப்பா, ஒரு மாதம் எனக்கு டைம் கொடுங்க, கண்டிப்பாக அந்த பொம்பளை யாருன்னு கண்டுபிடிச்சி அவள் குடுமி அறக்காமல் விட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க. சேதுவோட அத்தை பொண்ணு அத்தை எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. அதே மாதிரி தமிழ் பயங்கரமாக பயப்படுறாங்க. ஐயோ, நாம தான் தெரிஞ்சிட்டா அவ்வளோதான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன்ப்பா, விடவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு. இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, வேறு ஒன்றும் இல்லை, சும்மா ஏதாவது போட்டு நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. சார் அடுத்த நாள் காலையில் எங்கேப்பா கிளம்பிட்டியா, என்ன மறு வீட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்பா நான் போகட்டுமா இல்லை இங்கேயே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சேது. இதில் என்னப்பா இருக்குது, நீ மறு வீட்டுக்கு போயிட்டு வா, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்பா சீக்கிரமாக அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சிருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. தமிழ் கண்டிப்பாக அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆ கண்டுபிடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. நீ சொல்லிட்டல தமிழ், கண்டிப்பாக அது நடக்கும், அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அதை அப்படியே பார்க்குறாங்க. தமிழ் எதுவுமே பேசல. தமிழோட அப்பா எல்லா பேனரும் அடித்து அப்படியே வாசல்லாம் ஒட்டி வச்சுருக்காரு, ஊரெல்லாம் ஒட்டி வச்சுருக்காரு. என் மாப்பிள்ளை வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்த உடனே வசந்தி கேட்குறாங்க, என்னங்க இதெல்லாம் அலங்கோலமாக இருக்குது, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன வசந்தி, இது என்ன பெரிய விஷயமா, என் பொண்ணு என் மாப்பிள்ளை வராங்க, ஊருக்கே தெரிய வேணாமா, அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, இதுக்கெல்லாம் ஏது பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, நான் தான் பீரோவில் இருந்ததில் பணம், அதை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க வராங்க, அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு போடணும், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அதுக்காக நான் சேர்த்து வச்ச பணங்க அது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு, அந்த பணத்தை தான் எடுத்து செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரே, இப்போ வரவங்களுக்கு என்ன பண்ணுவேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பயங்கரமாக ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்கேருந்து மறு வீட்டு கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. சரி போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ் 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி வராங்க. சேதுவோட அப்பா கிட்ட அவங்க அம்மா பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க, கண்டிப்பாக நம்ம பையன் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவான். ஏதாவது நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நெஞ்சு வலி வந்தது, எங்களால் அதெல்லாம் தாங்க முடியுமா, எங்களுக்கு யார் இருக்கா, நீங்கள் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காதப்பாலாம், கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், அந்த பொண்ணை சொல்கிறாங்க நம்ம சேது கண்டுபிடிச்சிருவோம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எதுவும் யோசிக்கலை, ஏதோ நைட்டு ஞாபகம் வந்தது, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோ, அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தா சரிம்மா, நான் எதுவும் நினைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. சேது தமிழை கூட்டின்னு போகிறாரு. பயங்கர சந்தோஷமாக போகிறாரு. அதே மாதிரி தமிழும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்பா அம்மா வீட்டுக்கு போக போகிறோம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வசந்தி தேவையான எல்லா ஏற்பாடுமே பண்ணுறாங்க. ஏன்னாங்க அவங்க 2 பேருக்கு தேவையான கறி மீன் தேவையான எல்லாமே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வசந்தி. சரி கொஞ்ச நேரம் இரு, நான் போய் எல்லாமே என் மாப்பிள்ளைக்கு வாங்கிட்டு வரேன், நல்லா சமைச்சு போடணும் சரியா, அவங்க இருக்கிற நாள் வரைக்கும் ரொம்ப நல்லா அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதான் அவங்க பாட்டியும் பார்க்குறாங்க, அவங்க தங்கச்சி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா வர போகிறாங்க, அப்பா சூப்பராக இருப்பது வீடு, அக்கா இல்லாமல் எப்படி இருக்குது இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் தமிழ் வரப்போகிறா, தமிழை பார்த்தே நான் எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, வரட்டும் நல்லா சமைச்சு போடலாம் சரியா, நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு.